இந்த ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்ட்டு. யாராவது இரவுல மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓட்டுறது, நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது. ஊரா மட்டும் மாடு தானே, நம்ம மாடாக இருந்தால் ஐயோ தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான், அட்டம் விட்டு மாடு தானே. அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம். அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது. தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் 15 நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னான் வருடம் இருமுறைன்னா, மாதம் இருமுறைன்னா, வாரம் இருமுறைன்னா. என்னது இதெல்லாம்? வருஷத்துக்கு 2 வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிடணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் 2 வாட்டி தலை முழுவணும் அவன், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான். இதெல்லாம் எவன் சீராக செய்கிறானோ அவன் சீராக இருப்பான்டா, எல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவான்டான்ட்டான். அதனால் மாதத்துக்கு 2 முறை வச்சுக்கலாம். சும்மா வந்த மாட்டை நிலவில் கட்டி ஓட்டு ஏன் பொண்டாட்டின்னு ஓட்டினீன்னா நீ ஆத்மானுகம்பா சொல்லுப்பா. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு வட்டம் அகலங்கண்ணன் கிராமத்திலிருந்து ராஜேந்திரன் என் பெயர். நான் 2 உபதேசம் வாங்கி தற்போது அந்த உபதேசத்தை நான் கடமையாக நினைத்து தினந்தோறும் செய்து வருகிறேன். இது மீட்டிங் இல்லை, சரி சாமி, சாதாரணமாக பேசு. அடுக்குமுறையில் தேவை. கன்னி பேச்சு சாமி, இது முதல் கன்னி பேச்சு. மேடையிலேயே நான் எங்கேயுமே எதுவுமே மேடையில் பேசு. இங்கே வேணாம், இங்கே எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க தான். சபையில் நானே இதான் முதல். ஆமாம், இங்கே யாரும் அரசியல்வாதி இல்லை கிழக்கு மொழியில் பேசுறதுக்கு. இல்லை சாமி சொல்லிட்டு நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் குழப்ப தேடி சென்னைக்கு வந்திருந்தேன். சரி. அங்கே வரும்போது ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றும் போது என்னுடைய வலது கை விபத்தில் மிஷினில் துண்டிக்கப்பட்டது. அதனால் நான் மிகவும் பாதிப்பு அடைந்து, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நான் எதுக்காக கடவுளை இத்தினால் வணங்கினேன், அப்படி கடவுள் இருந்தால் என் கையை இழந்திருப்பேனா அப்படின்னு என்று என் மனம் வேதனைப்பட்டு கடவுளை வணங்காமல் 15 வருடங்களாக நான் ஒரு போக்கிரியாகவே தெரிந்து வந்தேன். தினம் கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு இருந்திருந்தேன். ஆனால் மனைவி மக்கள் எல்லாரும் எனக்கு அமைந்தாலும் நல்ல விதமாக இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட இந்த கொரோனா இடைப்பட்ட காலத்தில் நான் உங்களுடைய யூடியூப் அந்த பார்க்கும்போது, அப்போது உன் துன்பத்திற்கு காரணம் நீயே கர்ம வினையை நீயே விதித்தது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நெத்தியில் ஆணி அடித்தது போல் பொற்று என்று அப்படியே சுதாரித்து கொண்டு, என்னது இப்படி இருக்குது, இதனால வரலையும் அப்பா மேலே பழைய போட்டோம், அம்மா மேலே பழைய போட்டோம், ஊர் மேலே பழைய போட்டோம், அண்ணன் தம்பி மேலே பழைய போட்டோம், இப்போ காரணம் நீயே தான் உன் துன்பத்திற்கு கர்ம வினையே காரணம் அப்படின்னு சொல்லும்போது என் மனம் துடிச்சு அந்த நேரத்தில். அப்படி கேட்டால் நான் யார் என்று என்னை தேட எனக்கு அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, உங்களுடைய பாதை தேவை என்று நான் உங்களை நாடி 2 உபதேசம் வாங்கி செய்து கொண்டிருக்கிறேன். வாங்கி இருக்கிற உபதேசத்தை சரியான முறையில் செய்தீங்கன்னா மனிதன் ஒவ்வொரு பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான், அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான், அவனுக்கு தான் பிறப்புங்க. அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது. அப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம். அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும்? வழி எது அதை அழிக்கிறதுக்கு? எனக்கு பிறப்பு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் இந்த உலகத்தில், அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும். அப்போ இது ரெண்டில் இந்த எதனால் இந்த பாவத்தை அழிக்க முடியும்? எது வழி? எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாதிச்சோமோ, எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை பண்ணி தீர்த்துடணும். அப்படின்னா 2 வழி தான். ஒன்று தர்மம், இன்னொன்று யோகம். இந்த 2 வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும், வேற எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்ததுன்னா அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஒரு காற்று வந்ததுன்னா அதை அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும்? இருக்கிறத எதையுமே இல்லாதாக்கிட்டு போயிடும். அந்த நெருப்பை கொளுத்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறேன் நான். அந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அதில் அழிஞ்சிடும். அந்த பாடத்தில் எனக்கு உண்மையை உணர்ந்தோம். ஆமாம், அதில் எனக்கு ஆரவாரம் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும். இப்போ
எல்லாரும் என்ன கேட்குறீங்க, நான் ஏன் பிறந்தேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. இப்போ நான் கூட அத்தை தான் கேட்டுக்கினே இருக்கிறேன். எனக்கு விடையே பதில கிடைக்கல ஒன்றும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல. நான் ஏன் இப்படி உட்காந்து நல்லா இருக்கணும், நாய் கத்துற மாதிரி கத்தின்னுக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறேன். அதனால இதெல்லாம் அறியாமையில் வர கேள்விகள். கடவுளை கும்பிட்டேன், எப்போ கடவுளை கும்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு 1000 பேர் பேசுறீங்க. கையெடுத்து ஆனா யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா? கடவுள் எப்படிங்கிறான்னு தெரிஞ்சது உண்டா? இல்ல. தெரியாம எப்படி கும்பிட்டீங்க? சிலைகளை தானே கும்பிட்டீங்க. அது பேசுச்சா உங்களாண்ட? இல்ல. அது தேவை. அது எப்ப வரைக்கும் தேவை? இளமை பருவத்துல கடவுள்னா நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள், நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன். அவனுக்கு கடலில் கப்பல் போகுதுன்னு காட்டணும். எப்படி காட்டுவான்? எப்படி சொல்லுவான்? படம் வரைக்கும் தான் காட்டுவான். ஒரு அட்டையில் கடலில் வரைஞ்சிட்டு அதில் ஒரு கப்பலை வந்து பாரு இப்படி போதணும். MBBS படிக்கிறவங்ககிட்ட பார்த்தா போதுன்னா காது மல்லி அடிக்க மாட்டான்? காது மல்லி அடிப்பான். அந்த மாதிரி இளமையில பக்திக்கு அவசியம். பக்தி இல்லாத ஞானம் கிடையாது. இருந்ததுனால விரக்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் அந்த பக்தியை முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடைக்கவே முடியாது. இது எல்லாம் சும்மா தெரியாத பேசினுக்கிற விஷயம். நீ என்னத்துக்கு ஒரு சாமியார்கிட்ட போன, நீ என்னத்துக்கு கோயிலுக்கு போன, உன் மனசை நீ அடைக்க தெரியாதா? இன்னொருத்தர் என்னத்துக்கு தெரியாது. இப்போ உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு, உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கங்குது. உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு, அவர் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துப்பியா? மரியாதை இல்லை. அப்போது உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது. அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது. ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு. அதனால இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்க பயணத்துக்கு முடிவா இருக்கும். அதை விட்டு போட்டு சும்மா கண்டதை போட்டு குழப்ப கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்து கை இழந்தாலும் மன வலிமையில ரொம்ப வலிமையா இருந்ததுனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன். ஆனா இப்பதான் உணர்ந்தேன், இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை. அதனால கடவுள் வழிபாட்டுல வந்து உண்மை மட்டும்தான் இருக்கணும். பொய், புரட்டு, ஏமாத்தல், கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன்ல. ஆனா அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்க எடுத்து அழிக்கிறது? கடவுளாண்ட தான் அழிக்கணும். ஆனா கடவுளாண்டே போய் பாவம் பண்ணா அதை எங்க எடுத்து அழிக்கிறது? அழிக்கவே முடியாது. அந்த பாவத்தை பெரும் ஜென்மத்துக்கு வருமே. அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா சரியா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தெய்வ வழிபாடுன்றது ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும். அதுதான் தெய்வ வழிபாடு. ஏமாத்தத்துக்கோ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் உலகத்துல. அப்ப தவறான பாதையில போயிட்டான். அவன் மட்டும் போறதில்லை, அவன் சமூகமே போயிடும். அவன் ஒண்டியோட போகாது, அது அவன் சமூகமே போவோம். உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திடு, திருத்து. முடியலையா விட்டுட்டு போய்கினேரு. ஆனா நான் திருத்துறேன்ட்டு ஊரையே கெட்டுனுக்காத. அது தவறான வழியா போயிடும். அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம். இதெல்லாம் சிந்திச்சு நடும். எதுக்கு கடவுளை எதுக்கு கும்பிடணும்? கடவுள் இல்லைன்றவனும் உயிரோட வாழ்ந்துன்னுக்குறான், கடவுள் இருக்குதுன்றவனும் செத்து போறான் குறிப்பிட்ட காலம் வந்த உடனே. இல்லை? ஆமா சாமி, இது மனுஷனுடைய இயல்பு. ஆனா கடவுளை பற்றியே தெரியாத மிருகங்கள் வாழ்ந்துக்கினே இருக்குது உலகத்துல. அதை எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாத்து? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில போனோங்கன்றது இல்லை. 400 வருஷம் வாழுது ஆமை. ஆமா, அது எந்த கடவுளை கும்பிட்டுட்டு வாழ்ந்துன்னுக்குது? அப்போ கடவுள்ன்றது எதுன்றதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரியாததான் கோயில் கோயிலா சுத்தி போட்டு நான் ஊர்பட்ட கடவுளை கும்பிட்டேங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி சுத்திட்டு. அதேதான் சாமி, அதேதான். மனிதனுக்கு கடவுள் என்றது உலகத்துல உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும். புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா? காட்டுல வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும். அது நான் கடவுளை கொடுப்பாரு நோக்கானுக்குமா? அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம 2 பேரை 2 ரூம்ல போட்டு பூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வாருங்கன்னுட்டு ஒருத்தனை சோறு போட சும்மா குறவை இறந்துருவோம். இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க, சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கொடு, 10 நாள் இப்போ தொந்தின்னா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான். உண்மை சாமி, உண்மை சாமி. தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை ஒரு தாய் தப்பனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. கடவுள் தெரியுமா அதுக்கு?
நான் பேசுறது என்னமா நாத்திக மாதிரி இருக்கும். நாத்திக இல்லை, சிந்திச்சு பாருங்கன்றேன். ஒரு குழந்தை பிறகுது ஒரு தாய் தகப்பனுக்கு, அந்த குழந்தைக்கு 5 வயசு வரையும் கடவுளே தெரியல, ஆனா வாழுது. எப்படி வாழுது? பிறந்த உடனே தாய்ப்பால் கேட்குது, அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கெட் கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேட்குது. இதையெல்லாம் கொடுத்தா தான் அது வளரும். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வச்சுன்னா காப்பாற்ற மாட்டார். அப்போ கடவுள்ன்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான். கடவுள் உங்க அறிவுரை தான் வலிமை சாமி. எனக்கு அதை நினைச்சு அந்த ஆகாரத்திலிருந்து தான் அந்த உலகத்தை இயக்கி நிற்கிறான். இதை உணராத ஏமாத்தி நிற்கிறான். ஆமா சார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து தன்னை கெடுகின்றான். தன்னை அறிந்தவனுக்கு அது தன்னை அறியால் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு என்ன தானே தன்னை அர்ச்சிக்கணும். அதான் கடவுள் வழிபாடு. ஊரெல்லாம் போய் சுற்றி நான் அர்ச்சனை பண்றது கடவுள் வழிபாடு இல்லை. அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, உனக்கு கடவுள் யாரா உலகத்துல? குரு தாண்டா கடவுள். கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான். எந்த குருவை நீ கடவுளா ஏத்துக்கிறியோ அந்த உன் மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம். கடவுளே குருவா நீங்க தான் சாமி வாழ்க்கையில. அதுதான் அதை திருமூலர் 200 பாடல்ல சொல்றாரு. ஆமா சாமி. அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினாரு போனோம். ஆமா சாமி. ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும். ஒரு ஊர்லேருந்து இடையில ஆறு, அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும். அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க. சாமியார் உட்காந்துங்கிறாரு, ஆற்றுல தண்ணி போகுது. இந்தம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க. அவர் சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னா? ஆற்றுல வந்தேங்க, தண்ணி போகுது, நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி மேலேயே வந்திருக்க முடியும்? அந்த ஆற்றுல போனால் முழுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்தார். சரி நானும் வரேன் பார்க்கலான்ட்டு வந்துட்டு அந்த அம்மா திரும்பி வரும்போது தண்ணி மேலேயே நடந்து வந்தாங்க. சாமியார் காலை வச்சாரு, உள்ள போட்டாரு. சாமியார் செத்து போட்டாரு. தண்ணி மேல நடக்கலான்னு சொன்ன சாமியார் செத்து போயிட்டாரு. தண்ணி மேல நடக்கலான்னு கேட்ட பொம்பளை நடந்து போயிடுச்சு தண்ணி மேல. காரணம் என்ன? மன நம்பிக்கை. குரு சொன்னார், அது உண்மையா இருக்குன்ற நம்பிக்கை. அவருக்கு இதுல பொய்யாச்சுன்னு நினைக்கும் போது செத்துட்டார். இந்த நம்பிக்கை தான் மனுஷனை வாழ வச்சிருக்கும். நம்பிக்கை சாமி. இன்னும் ஒரு சிறு சந்தேகம் சாமி. இந்த ஒரு கையில குடும்பத்தை படி, ஒரு கையில ஆன்மீகத்தை படி அப்படின்னு சொன்னீங்க. என் மனைவி என்கிட்ட கேட்டா, எனக்கே கூட யோசிக்கல, நீங்க ஒரு கை தானே வச்சிருக்கிறீங்க, இரு கையால நீங்க எப்படி குடும்பத்தையும் கடவுளையும் எப்படி பிடிக்க போறீங்க அப்படின்னு. ஒரு கை இருக்குதுன்னு உங்களுக்கு எது சொல்லிச்சு? மனம் சொல்லி. மனம் தானே சொல்லி. அந்த மனம் 2 கை இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு கையில ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும், இன்னொரு கையில ஒரு 1000 ரூபாய் எடுக்க முடியும். ஆனா ஒரு கை இல்லாதவன் என்ன பண்ணுவான்? 2 கையில 2000 எடுப்பான் இல்லையா? அது அவனுடைய மன வலிமை தான். எனக்கு என்ன சொல்றது தெரியல. எனக்கு ரொம்ப திருப்தியான விளக்கம் சாமி. சரி, ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு என்ன கடவுளாக வழிபடுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, கனடா, இந்த மாதிரி நாடுகள்லாம் பெரிய பெரிய ஃபோட்டோ வச்சு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் மலேசியாவில் இது வரைக்கும் எந்த மகானுக்கும் உயிரோடு இருக்கும்போது கோவில் கட்டினதில்லை. ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போது 2 இடத்துலையும் கோயில் கட்டிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் கண்டியங்கோயிலுன்றதுல எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ மலேசியாவில் அக்டோபர் 14ஆம் தேதி கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இன்றைக்கி இங்கேத்தியை விட நிறைய ஜனம் போயின்னு இருக்குது அங்கே. ஆனால் உலகம் ஃபுல்லாக என்ன புகழது? யார் புகழறாங்க? எல்லா பக்தருங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக பேசுறதுக்கு ஒரு சீடன் கிடைக்கலையே இன்னும். அது வருத்தம் தானே எனக்கு. அந்த மாதிரி ஒரு சீடன் அமைஞ்சால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி இது வரைக்கும் அமையலை. ஏன்னா எல்லா மகான்களும் பேசும்போது அவங்க எழுதி பேசலை. ஒரு மகான் பேசுவார், பக்கத்தில் உட்காந்து அவங்க குறிப்பெடுப்பாங்க. ஆனால் 40 வருஷமாக நான் பேசியிருக்கிறேன். இங்கே நிறைய படித்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் இருந்து கூட அந்த வேலையை யாரும் செய்தது கிடையாது. இது என்ன ஆகிடும்னா, பின்னாடி நான் என்ன பேசணும்னு தெரியாமல் போயிடும். அந்த குறிப்பு எடுத்தாங்கன்னா அந்த புத்தகமாக போடும்போது, ஐயா இப்படிலாம் பேசினார், இவ்வளோ நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு அது வரலாறாக வரும்போது அது பின்னாடி நிலைச்சி நிற்கும். அந்த அளவுக்கு சீடன் கிடைக்கலையே. எல்லாரும் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, யாரும் அந்த குறிப்பு எடுக்கிற அளவுக்கு ஆற்றல் இல்லையே. இப்போ ராமகிருஷ்ணர் பேசினார்னா அவர் குறிப்பு எடுத்துன்னு இருந்தாங்க. ரமண மகரிஷி பேசினார்னா அவருக்கு குறிப்பு எடுத்துருந்தாங்க. அவருக்கு மறைவுக்கு அப்புறம் அதை புக்காக போட்டு வெளியிட்டாங்க. இங்கே யாரும் அந்த மாதிரி திறமசாலி இன்னும் வரலப்பா. வரும்போது பார்ப்போம்.
நீங்களே ஒரு கடவுள் அவதாரம். உங்களை வெல்ல ஒரு சீடரால் இயலாது. உங்களை வெல்ல கடவுளை பூமிக்கு வந்தால்தான் இயலும் என்று நான் குறிப்பிட்டேன். இது நிறைய பேர் என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என் மனம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சித்தர், மகானு, ரிஷி, ஞானி அப்படின்லாம் எனக்கு பேர் சொல்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சாமி உங்களை எப்படி கூப்பிடணும்னு. மனுஷன்னு கூப்பிடுப்பான்னு. ஏன் சொல்கிறேன்னா, சித்தர், நான் ஒரு சித்தர் அப்படின்னு பேர் நானாக வச்சுக்க கூடாது. தகுதி ஓணும். அது சித்தர்ன்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. சித்தர் மனித உலகத்துக்குள்ளே ஓடா வருவனே கிடையாது. அவன் ஆகாயத்தில் ஓலா வருவேன். அவன் பேரை நான் வச்சுக்கின்னு இவ்வளோ பேரை கூட்டி வச்சுக்கின்னு பேசின்னு இருந்தேன்னா நான் எப்படி சித்தர்? அது என்ன பெருமைக்கு சொல்கிற வார்த்தையா? மகான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மானா நானா 1000 பேரை வச்சுக்கலாம், இல்லை மற்றவங்க சொல்லலாம். ஆனால் என் மனம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைப்பா. நான் எப்பவுமே என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே மரண தருவாய் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நித்தியானந்தம். அந்த பேரோடு வாழ்ந்துட்டு போனால் போதும். எனக்கு மகான் வேணா, சித்தர் வேணா, ஞானி வேணா, எந்த பேரும் எனக்கு வேணா. நான் வச்சுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, கண்ணதாசன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளைன்னு எழுதினார். கடைசி வரை பட்டினத்தாருடைய பாடல் அது. அந்த பட்டினத்தாருடைய பாடலில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினார். ஆனால் அதை பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி வரை வருவது பாவ புண்ணியம்ன்றார். யாரு? பட்டினத்தார் சொல்கிறாரு. ஆனால் கண்ணதாசன் எழுதும்போது யாரோன்னு எழுதினார். ஏன் இதை அவர் பட்டினத்தார் எழுதியிருக்கலாமே பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலையே, யாரோன்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் பாவ புண்ணியம் வரும்னு சொல்கிற தகுதி சொல்கிறவனுக்கு இருக்கணும், இல்லையா? பட்டினத்தார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது, அதனால பட்டினத்தார் சொன்னார். ஆனால் கண்ணதாசன் பாவ புண்ணியம் வரனா அவர் தண்ணி அடிச்சுக்கின்னு அவர் ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டிங்களை பெற்று வச்சுக்கின்னு பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் வரும்னு அவர் எப்படி சொல்லலாம்? எவ்வளோ பெரிய மேதை பாரு கண்ணதாசன். அதை அவர் பெருமைக்கான எழுதி இருக்கலாம், எழுதாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு எழுதினார். இந்த வார்த்தை ரொம்ப நாள் சந்தேகம் யார்கிட்ட கேட்குறது, நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க. அதுதான்ப்பா, இது மனித வாழ்க்கையில் நான் பல வீடியோக்களில் சொல்லின்னுக்கிறேன். மனுஷன் வாழ்க்கையில் கடைசியில் வர்றது உன் சொந்தம் வராது, உன் கனவு வரமாட்டான், உன் மனைவி வரமாட்டான், உன் பிள்ளைங்க வராது. நீ அனாதியா இந்த உலகத்துக்கு வந்தால் அனாதியா நீ போகிற. ஆனால் போகும்போது கூட வர்றது 2 விஷயம்தான், பாவ புண்ணியம்தான். அந்த பாவ புண்ணியத்தை எந்த பூமியில் உருவாச்சோ அந்த பூமியிலே அழிச்சிடுங்க, அழிச்சிட்டு சுத்த பொருளாக போய் சேருங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணதாசன் அந்த பாவ புண்ணியம் வரும்னு சொல்லாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னாரு. ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். அதே மாதிரி சித்தருன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, மகானன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, ரிஷின்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, மனுஷன்னு சொல்கிற தகுதி மட்டும் இருக்குது. அதனால நான் மனுஷன். நான் பேசுறதுக்கு காரணம் என்ன? அனுபவம். 6 வயசுலேருந்து இறைவன் இருக்கிறானா இல்லையா? இருந்தா ஒருத்தனை ஏற்றட்டும் உயரமாகவும் ஒருத்தனை தாழ்வாகவும் ஏன் படைச்சான்? இது அவனுடைய படைப்பு தானா அப்படின்னு 6 வயசுலேருந்து ஆரம்பிச்சதுனுடைய அனுபவம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசினுக்கிறேன், உலகம் ஃபுல்லாக கடவுளாக கொண்டாடிங்குது. ஆனால் இதனால் நான் சித்தராயிடுறதோ இல்லை ஞானி ஆயிடுறதோ தவறான வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் அவங்கவுங்க ஒரு பேர் அவங்களே போட்டு தெரிஞ்சுங்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. நமக்கு அந்த தகுதிக்கு தான் பார்க்கணும். நான் பிறந்தது மனுஷனா பிறந்தேன், ஞானியா மாறலாம், மாறி இருக்கணும். மாறாமையே மேடையில் உட்காந்துக்கின்னு நான் மகான்னு நான் சித்தர்ன்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ பேரை கூட்டி வச்சுக்கின்னு நான் சித்தர்ன்னு சொல்ல முடியுமா? மனிதனோடவே உறவாடவே இல்லை சித்தர்கள். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு சித்தர்ன்னு போட்டு தெரிஞ்சுங்கிறான். இதெல்லாம் தவறானது இல்லையா? அதில் மிகைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. செத்தா மண்ணு துண்ண போது உன்னை, நீ என்னடா சித்தர்? அவன் சாகாதவன், அதனால அவன் சித்தர்ன்னு வச்சுக்கிறான். நீ செத்து போறவன், நீ உனக்கு தகுதி உண்டா உனக்கு? அதனால நான் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. நான் மனுஷனாக வாழ்ந்துட்டு போனால் போதும்பா. அதனால சமாதி கூட கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எப்போ நாள் வருமோ அப்போ போட்டு மூடுவாங்க. அந்த சமாதிக்குள்ளே போகிற வரைக்கும் நான் எந்த மகான பேரையும் நான் நினைச்சுக்கிறது இல்லை, எந்த சித்தர்கள் பேரையும் நான் நினைச்சுக்கிறது இல்லை. மனுஷனாக வாழ்ந்து போனால் போதும்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா, சின்ன சந்தேங்கய்யா. சொல்லுப்பா.
ஆதி மனிதன் விலங்கை வேட்டையாடி உண்டான். ஆதியில் தோன்றுவதற்கு முன் நவதானியங்கள் உணவு தாவரங்கள் படைக்கப்பட்டதா, இல்லையெனில் மனிதன் தோன்றிய பிறகு கடவுளால் படைக்கப்பட்டதா என்று. ஒரே ஒரு நெல்லை இந்த விஞ்ஞானம் செய்ய முடியுமா? மரபணு மாற்றம் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை செய்ய முடியும். ஆனால் ஒரு பொருள் மூலப்பொருளை செய்ய முடியுமா? யாராலையாவது செய்யவே முடியாது. அப்போது இந்த படைப்புகள் அத்தனையும் இறைவன் படைச்சதான். எப்பெல்லாம் மனிதனை படைச்சானோ உலகத்தில் அத்தனை மருந்துகளையும் படைச்சான், அத்தனை உணவுகளையும் இறைவன் படைச்சான். அதை உண்டு வாழணும் நம்ம. ஆனால் நம்ம மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம், பல உயிர்களை கொண்டு நம்ம சாப்பிட்டுக்குன்னு காலத்தை தள்ளின்னுக்குறோம். ஆனால் நமக்குன்னு தானியங்களை படைச்சிருக்குது, அதை சாப்பிட்டு வாழும்போது சாந்த குணம் வரும். அதுதான் சாத்வீகம்ன்றது. அந்த சாத்வீக குணத்தில் வாழும்போது தான் உன் மனசு இறைவனை நெருங்கிக்கினே இருக்கும். ஆனால் மொட்டுத்தனமாக போகும்போது கண்ட உயிரினங்களை வச்சு சாப்பிடும்போது இறைவனை நாடாது உன் மனம், உலகத்தை தான் நாடும். அதனால் உலகத்தை படைக்கும் போது அத்தனை பொருளையும் இறைவன் படைத்தான், மனிதனால் படைக்கிறது கிடையாது. மனிதன் என்ன பண்ணால் அதை அதிகப்படுத்தலாம். ஆனால் படைப்பு எல்லாமே இறைவன். இப்போ ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது, யாராவது எந்த விஞ்ஞானமாக செய்ய முடியுமா? ஆனால் அப்போ வேப்ப மரம் இறைவன் தானே படைத்தான். அதை இதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா தான் நமக்கு விடை கிடைக்கும். அதனால் உலகத்தில் உள்ள எந்த இயற்கை பொருளையும் மனிதனால் உருவாக்கிட முடியாது. அந்த இயற்கை பொருள்லேருந்து வேற வேறவா ஆக்கிக்கின்னு போடலாம், ஆனால் மூலப்பொருளை ஆக்கவே முடியாது, எந்த விஞ்ஞானத்தாலையும் ஆக்க முடியாது. அது இறைவனுடைய படைப்பு. அதனால் மனிதனை படைக்கும் போதே எல்லா தானியங்களையும் மனித உணவுகளையும் படைத்தான். மனிதனை படைக்கும் போதே எல்லா மருந்துகளையும் படைத்தான். இவனுக்கு நோய் வரும், இவன் இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லா மருந்துகளையும் படைத்தான். அந்த மருந்து பொதுவாக எல்லாருக்குமான ஒரு கேள்வியா மாதிரி அது எனக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு கேள்வியா. நீ கேட்குற கேள்வி எல்லாம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது தான், உனக்கும் சம்மந்தப்பட்டது தான். ஐயா, இப்போ சித்தர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது ஒரு தனி மனிதனுக்கு கிடையாது, உலகத்துக்காக தான் சொன்னார். நான் பேசுறதோ உலகத்துக்காக பேசுகிறேன். தனி ஆளுக்கு, தனி சீடருக்கு மட்டும் இல்லை, தனி சொந்தக்காருக்கு இல்லை, தனியாக தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பேசுறது. நான் பேசுறது மொத்தம் உலக மக்களுக்காக தான். என்ன ஒரு ஊருக்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ நான் பேசுறது கிடையாது எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாது, அதை கடந்தவன் கடவுள் மட்டும் நிஜம், மனுஷன் மட்டும் நிஜம். நான் மனுஷனை பார்க்குறேன், மதத்தை மதமாக பார்க்க மாட்டேன் நான் யாரையுமே. இங்கே வரவங்க எத்தனை முஸ்லீமுங்க வராங்க, எவ்வளோ கிறிஸ்துவம் வரான், எல்லாரையுமே நான் மனுஷனாக தான் பார்ப்பேனே தவிர மதமாக பார்க்கறது கிடையாது. ஏன்னா எனக்கு மதம் தேவை கிடையாது. ஏழை பணக்காரன் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ உண்மையாக கடவுளை அடைவ. இதெல்லாம் மனசில் ஏறிடுச்சுன்னு சொன்னால் நான் கடவுளை அடைய முடியாது, தகுதியே இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த மாதிரி போகக்கூடாது. ஐயா, இந்த இந்த யோக பாதையில் வரவங்க இந்த யோக பாதையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கூடாதா? தாம்பத்தியத்திலே நீ படுறியா படலையான்றது முக்கியமே கிடையாது, உன் வயசு தான் முக்கியங்க. இந்த பாடத்துக்கு ஊர் வேலைக்கு அதுதான் வயசு தான் முக்கியம். இப்போ 60 வயசில் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குறாரு, அவர் நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமான்னு கேட்க முடியுமா? அவர் தான் தள்ளாடி போய்க்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு 30 வயசு பையன் வந்து உபதேசம் வாங்குறான், அவன் கேட்பான், அவனுக்கு கண்டிப்பாக தாம்பத்தியம் தேவை இல்லையா? அவன் தாம்பத்தியம் இல்லைன்னாலும் அந்த விந்து தானாகவே வெளியேறிடும் சூட்டில், அவன் கற்பனையிலேயே அது வெளியேறிடும். அப்போ அவனுக்கு தாம்பத்தியம் தான் அதுவே மேலு இல்லை, வயசுக்கு தேவை. இந்த ஒரு பழமொழி வந்து ஒன்று இருக்குது, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்ட்டு. யாராவது இரவுல மாடு கொடுத்தாங்கன்னா அதை ராத்திரிக்கெல்லாம் ஓட்டுறது, நல்லா வெளிச்சத்துல எல்லாம் ஓட்டுறது. ஊரா மட்டும் மாடு தானே, நம்ம மாடாக இருந்தால் ஐயோ தீனி வைக்கணும் தண்ணி வைக்கணும்னு பார்ப்பான், அட்டம் விட்டு மாடு தானே. அது மாதிரி பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்ட்டு தாம்பத்தியத்தை டெய்லி வச்சுக்கினீங்கன்னா துபாய் போயிடுவேன் சீக்கிரம். அதே நேரத்தில் ஆன்மீகமும் வராது. தாம்பத்தியம்ன்றது ஒரு மனுஷன் 15 நாளைக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் சொன்னான் வருடம் 2 முறைன்னா, மாதம் 2 முறைன்னா, வாரம் 2 முறைன்னா. என்னது இதெல்லாம்? வருஷத்துக்கு 2 வாட்டி ஒரு மனுஷன் பேதிக்கு சாப்பிடணும், அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி தாம்பத்தியம் வச்சுக்கலாம், அப்போவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் 2 வாட்டி தலை முழுவணும் அவன், அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பான். இதெல்லாம் எவன் சீராக செய்கிறானோ அவன் சீராக இருப்பான்டா, இதெல்லாம் செய்யாதவன் கண்டுபிடி போயிடுவான்டான்ட்டான். அதனால் மாதத்துக்கு 2 முறை வச்சுக்கலாம்.
சும்மா வந்து மாட்டை நிலவில் கட்டி ஓட்டு ஏன் பொண்டாட்டின்னு ஓட்டுனீன்னா நீயும் போவ, ஆன்மீகமும் போயிடும் சாமி. உனக்கு எது வேணுமோ நீ தேர்ந்தெடுத்துக்கும். அப்புறம் ஐயா இந்த ஐயா வந்து அப்பப்போ சொல்லுவீங்க, இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த குண்டலி சக்தியானது மேலுக்கு மேல் நோக்கி உயர்ந்து மேலே போய் சிவமும் சக்தியும் புணரும் போது ஒரு மிகப்பெரிய ஆனந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற 2 சக்திகள் இணைகிற மாதிரி இந்த குண்டலி அம்மா எழும்புற இடத்துல இருந்து ஒரு இடத்துல பிரம்மா சரஸ்வதி இருக்காங்க, ஒரு இடத்துல விஷ்ணு லக்ஷ்மி இருக்காங்க, அடுத்தது சிவன் பார்வதி, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் 2 சக்திகள் இருக்கும்போது இங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். சரஸ்வதின்றது யாரு? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? பிரம்மா பொண்டாட்டி அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்றீங்க. அது சக்தி தான். சக்தி தான். லட்சுமின்றது யாரு? மகாவிஷ்ணு பொண்டாட்டி இல்ல? அது யாரு? சிவனுடைய சக்தி தான். இது தனித்தனியா இருக்கும்போது உனக்கு இப்போ உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க? 5 பேர். ஆனா அம்மா ஒண்ணு தானே, ஒரே அம்மா தான் 5 பேரையும் பெற்றுது. அதே மாதிரி இந்த ஒரு உடல்ல அந்தந்த இடத்துல அந்தந்த சக்திகள் இயங்குது. ஆனா எல்லாமே சக்தி சம்பந்தப்பட்டது தான், எல்லாமே அம்பாள் தான். இது கிளம்பும் போது அத்தனையும் கூட கூட்டம் போடும், ஒன்னாயிடும் இல்லையா? விக்னேஸ்வரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்ன? அது இப்போ எவனா மடையும் கூட கேட்க மாட்டான், ஆனா பிள்ளையார் கேட்டிருக்கிறாரு இல்லை? எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு அம்மா மாதிரி அழகா இருக்கணும் பொண்டாட்டி, இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேணான்னு கோச்சின்னு போய் கொளுத்தங்கரையில் உட்காந்துட்டாரோம். எவனை கேட்பானா? என் அம்மா மாதிரி ஓடணும், கல்யாண பொண்ணு மாதிரி ஓடணும் தானே கேட்பான். அழகா இருக்கணும், சொத்து சோகத்தோட இருக்கணும், நிறைய பணம் இருக்கணும்னு இப்போ கேட்டுங்கிறான். முன்னெல்லாம் நல்ல பொண்ணு இருந்தா போதும்னா, இப்போ நிறைய பணம் இருந்தா தான் கட்டிக்கிறேன்றான். ஆனா எந்த பிள்ளையாவது எங்க அம்மா மாதிரி எனக்கு பொண்டாட்டி ஓடணும்னு சொல்லுவானா? ஆனா இருந்தாலும் சொன்னானே எவ்வளவு பைத்தியக்காரன் பாரு. புரியலையா? அது என்ன அர்த்தம்? புரியல. அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கீழே இருக்கும்போது அது பிள்ளையாரு, மேலே இருக்கும்போது அது சிவமா மாறி போகுது. அப்போ சிவமா மாறும்போது சக்தி தான் பொண்டாட்டி அங்க. விநாயகர் சிவமா அதனால தான் விக்னே ஈஸ்வரன்றத, அதுதான் ஈஸ்வரனா மாறுது. இங்க விநாயகமா இருக்குது, ஆரம்பமாகுது, அங்க முடிவாகி போகுது அது. அதனால இந்த பிள்ளையார் தான் சிவம் அங்க. அதனால அந்த மாதிரி மனைவி வேணும்னு கேட்டுது அது. நம்ம இதெல்லாம் தெரியாம எதையோ பண்ணிங்கிறோம் இல்ல? போயும்போது விடு. மனுஷனுக்கு வந்து மூச்சு வழியா தான், இது மூக்கு வழியா தான் மூச்சு வருது. அப்ப யோகிகளுக்கு ஞானிகளுக்கு வந்து இது வழியா தலை வழியா போகுது இல்லைங்கய்யா? நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்கீங்க. ஆமாப்பா, அவங்களுக்கு தலை வழியா போகும் மூச்சு. மனுஷனுக்கு சாதா செத்து போப்பாரு மனுஷனுக்கு மூக்கு வழியா போகும் மூச்சு. சொல்லு அப்புறம் என்ன? இப்போ வந்து யோகம் செஞ்சா பாவம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் எவன் மடையன் சொன்னான் அப்படின்னு? எந்த மடையன் சொன்னான் யோகம் செய்தா பாவம் போயிடுன்ட்டு? திருடெல்லாம் போய் யோகம் பண்ணிட்டு பாவத்தை விட்டுருவா ஆயிடுவான்னு. அது எவனா முட்டால் சொல்லியிருப்பான் உனக்கு, நான் சொல்றது இல்லை. அது மாதிரிலாம் உன் பாவம் உன் கூட தான் இருக்கும், உன்னை விட்டு போகாது. அதனால இந்த யோகம் பண்றதால பாவம் போடணும்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நான் யாருக்கும் அது மாதிரி சொல்றதும் இல்லை. இது எவனா மடையன்னு சொல்லிக்கிறான், நீ யார்த்த கேட்டுங்கிற சொல்லு. இல்லைங்கய்யா, அப்போ வந்து குரு காலில் வந்து சீடர்கள் எல்லாம் விழுறாங்க. குரு காலில் வந்து சீடர்கள் எல்லாம் விழுறாங்க. யார் உழ சொன்னா? எந்த குரு உழ சொன்னான்? இங்க நான் என்ன சொல்லின்னுக்கிறேன், யாருமே என் காலில் விழக்கூடாதுன்னு. ஆனா அவங்க விழும்போது என்னால் தடுக்க முடியல. காலில் விழுறதால எனக்கு என்ன வரும், அவங்களுக்கு என்ன வரும், அதை அறியாம அவங்க ஒரு நம்பிக்கை, அதை நான் கெடுத்துடக்கூடாதுன்னு கம்மனுக்கிறேன். காலில் விழுந்தாலும் அவங்க பாவத்தால் நான் வாய்ப்பு பண்ண, அவங்க சாப்பிட்டா எனக்கு வருமா, நான் சாப்பிட்டா அவங்களுக்கு போகுமா? அதே படியா போவோம்? இல்லைங்கய்யா, அவங்க பாவம்லாம் உங்களுக்கு வரும்னு நீங்க எந்த பாவமும் யாருக்கும் வர. உன் பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த யோகம் பண்றதால பாவம் எல்லாம் போவோம். தர்மம் பண்ணினா போவோம். வீடு வாசல் தான் வச்சு வித்து தர்மம் பண்ணு, அதில் தான் பாவம் போவோம், வேற எதுலையும் போவாது. வீடு வாசல்ல தான் நடுவோட்ல திரி உன் பாவத்தை அழிக்கணும்னா. சரிங்க. அப்போ ஞானிகள் வந்து முக்தி பெற்று இறைவனோட கலந்துட்டாங்க. ஞானி தானே போனா, நீ போறத தேடு. அவன் போயிட்டு உன்னை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம எங்க அப்பா கொடுத்தா செத்து போயிட்டாரு, செத்து போனவரை பத்தி பேசி என்ன பொருள்? நான் சாகாத இருக்கிறதுக்கு என்ன பண்ண யோசிக்கணும். அதனால ஞானியை பத்தி யோசித்து உன்ன என்ன பண்ண போற? நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தேடு. ஞானியை பத்தி தேடி அவன் முடிஞ்சு போன கதையை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாப்பா, நம்ம பிச்சைக்காரனாப்பா. பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி ஊரெல்லாம் பேசுவோம், நம்மளை பத்தி மறந்துடுவோம். அது மாதிரி ஞானின்றவன் பணக்காரன் மாதிரி, நம்ம பிச்சைக்காரன் மாதிரி நம்மளை தேடணும்.
ஞானியை மறந்த ஞானி போயிட்டவனை பற்றி பேசி என்ன பிரயோஜனங்குது சொல்லு. இல்லைங்க அவ்வளோதான். சரி. ஆத்மானந்தம். நான் பரமக்குடில இருந்து வரேன் சாமி. என்ன? பரமக்குடில இருந்து வரேன். என் பேர் முருகேசன். சரி. நான் வந்து 2 வருஷமாக பார்க்குறேன் உங்கள் யூடியூப்பில். சரி. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தது பார்க்கல நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீ செத்து போகணும் அப்படின்னு. அது 2வது பார்க்கல நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேருந்து ஒரு 2 வருஷமாக பார்த்தேன். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இது ஆசிரியர் உபதேசம் வாங்கினேன். சரி. இப்போ 2வது உபதேசம் சாமி. சரி. இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, சரி. நான் மட்டும் சாப்பிட்றதில்ல. சரி. அப்போ வாங்கி கொண்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம தான் வாங்கி கொண்டு கொடுக்குறது, நீ ஏன் வாங்கி தெரியல? ஆமாம். அதனால துட்டை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கோங்க, எனக்கு வேணான்ட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு போடுவோம், இல்லை காலில் வந்து கும்பிட்டு அப்பதான் விடுவாங்க. பொம்பளைங்க கிட்ட சொன்னீங்கன்னா, சும்மா சொன்னீங்கன்னா வாயில நீ வாங்கிக்கன்னா உனக்கு அதை விட வேலை என்னன்னுவாங்க, காலில் வந்துட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி எங்கள் அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடலன்னா நல்லது தானே, அவங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்க, நான் தான் சாப்பிடல, நீங்க சாப்பிட விடுறேன் ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன வருத்தம்? உனக்கு என்ன வருத்தம்? நீங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு. அதான்பா, நீ சாப்பிடல, உன்னை பார்த்து அவங்க சாப்பிடலன்னா உனக்கு என்ன வருத்தம்? சாப்பிடாம இருக்கட்டுமே, சோறு தூண்டுறாங்கல்ல, அதில் தான் உயிர் இருக்கும். கறி மீன் தூண்டுறதால உயிர் இருக்காது. அதனால அதை சாப்பிட்டோம் நல்லா. நன்றி சார். நன்றி. நாம் இது வரைக்கும் நிறைய கதைகள்லையும் சரி, கேள்வி முறைகள்லையும் சரி, நிறைய ஆசிரமங்கள் பாடசாலைகளை பற்றி கேள்விப்படுறேன். சரி. ஒரு குரு அந்த அத்தனை பாடசாலைகள்லையும் குருகுலத்திலையும் ஒரு குரு எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாருங்க. ஆனால் எங்கேயும் அத்தி பூத்தா மாதிரி ஒரு சீடர்கள் 2 சீடர்கள் இவ்வளவு மட்டும்தான் உருவாங்கிறேன். அந்த குருகுலத்திலேயே குரு பரம்பரையிலேயே எல்லா காலத்திலையும். ஆமாய்யா, அது ஏன் எல்லாருக்கும் ஒரே பாடம்? அதுக்கு தான் விதி. அதுதான்ப்பா விதின்றது. நீ ஒரு குருகுலத்துக்கு போகணும், ஒரு ஞான பாதையை அடையணும், அடைஞ்சின்னா நீ இறைவனை அடைவ, அதுக்காக நீ அதில் முழுமை பெறணும் அப்படின்னு வந்து சேர்றாங்க. சேர்றவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் ஐயோ இது கஷ்டமாகுதுங்க, நம்மளால் முடியலங்க. எத்தனை பேர் காத்தாலேருந்து பார்த்து இல்லை பொண்டாட்டி திட்டுறா என்ன, இது செய்யக்கூடாதுன்ற. அவன் வந்து உபதேசம் ஆர்வத்தில் தானே வாங்கினான். வாங்கி போன பிறகு பொண்டாட்டி இனிமே இவனை விட்டுட்டு ஓடி போகிற மாதிரி எப்போ ஓடுவான்? ஒரு புருஷங்காரன் உலகத்தில் அம்மா விடுவான், அப்பா விடுவான், கடவுளையும் விட்டுடுவான், பொண்டாட்டியை மட்டும் விட மாட்டான். ஆனால் இந்த பொண்டாட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் போகக்கூடாது, போனீங்கன்னா நான் ஓடி போடுவேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு பயம்புத்துறாங்க. காலையிலேருந்து எத்தனை பேர் இந்த கேள்வி இல்லையா? அப்படி குருகுலத்துக்கு போனவுடனே பொண்டாட்டி பயம்புத்தும் போது என்ன பண்ணுவான்? என்ன ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்குறான், சாமி எங்கள் சம்சாரம் இந்த மாதிரி டெய்லி சண்டை வலிக்குது, நான் இப்போ தியானம் பண்ண போனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நான் என்ன செய்யணும்னா, அட பாவி கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு. ஏன்னா கடவுளால் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது, பொண்டாட்டியால் பூகம்மை வச்சிடும். அதனால கடவுளை விட்டுட்டு ஏன் கும்பலன்னு கடவுள் எப்பவுமே கேட்க மாட்டார், பொண்டாட்டி ஏன் பார்க்கலன்னு கேட்பா. அதனால பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு. அப்புறம் இவன் எப்படி 100 பேர் வந்து சேர்ந்தா கூட ஞானத்தை அடைவான்? இதுதான் காரணம். பொண்டாட்டியும் ஒத்து போகணும் நல்ல வழி. நம்ம புருஷன் வந்து சாராக்கட்டில் போய் உட்காந்தில்ல, திருட போல, கொள்ளடிக்க போல, முள்ள மாதிரி வேலை செய்யல, கடவுள் வழியில் போகிறாரு, நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு எவன் பொண்டாட்டி ஒத்து போதோ அவன் போய் அடையணும். இப்போ ஒரு பையன் ஒருத்த உபதேசம் வாங்க நான் பார்த்தியா, கேள்வி கேட்டேன் தெரியுமா, எவ்வளோ உண்டு பையன் பார்த்தியா? ஒரு 12 வயசு இருக்கும். இந்த வயசில் வந்து இந்த முழுமையை பெறும்போது அவன் நல்ல நிலைக்கு போவான். ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சட்டி கால் சட்டி எடுத்துன்னு வந்து உட்காடுறாங்க இங்கே, அவன் எங்கே நல்ல நிலைக்கு போகிறது? அதே நேரத்தில் அப்பா அம்மாருங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்கே வந்து உபதேசம் வாங்குறாங்க. பிள்ளைங்களை வாங்கணும்னு ஆசை வந்ததா? வரல. ஆனால் அந்த பையனுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த ஆசை வந்து அந்த பையன் வாங்கியிருக்கிறான். இந்த மாதிரி வயசில் போகும்போது நல்ல ஞானத்தை அடைவாங்க. வயசாகி போகும்போது அதை செய்துனுக்கெல்லாம் மன அமைதியாக இருக்கலாம், ஆனால் கடவுளை அடைய முடியாது. இதான் வித்தியாசம். ஐயா சொன்னோன்னு, அதாவது ஒரு பெரிய ஆன்மீகவாதியை பார்த்தாக்கா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், அவருடைய நல்லுறவு இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஜனம் ஏன் அதே பாதையில் தன்னுடைய கணவரோ அண்ணன் தம்பியோ தன்னுடைய மகனோ போகிறது? ஆசீர்வாதம்ன்றதை நான் ஏற்றுக்கிறது கிடையாது. நான் பல முறை பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், காலில் விழாதீங்க தயவு செய்து.
காலில் யார் விழணும் அப்படின்னா சீடர்கள் மட்டும்தான் விழணும். ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால் சீடர் விழலாம். எல்லாரும் வந்து காலில் விழக்கூடாது, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாலை போடுறது ஆடம்பரம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றேன். ஆனால் கேட்குறாங்களா ஜனங்க? நேராக வந்து பக்துன்னு காலில் விடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி மாட்டிக்கிறது தான் சில மகான்கள். சொல்லு. இல்லை, இந்த செயலில் ஏன் அவங்களுடைய எண்ணம் மாறுபடுது? அதாவது இது ஒரு பொய்யான நினைப்புப்பா அவங்களுக்கு. ஒரு ஆன்மீகவாதி வராரு ரோட்டில், அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. யாருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ கோடீஸ்வரன் ஆக முடியாது. உன் விதி கோடீஸ்வரன் ஆக்கணும்னு இருந்தாலும் ஆகவே தவிர யாருடைய ஆசீர்வாதமும் உன்னை உயர்த்தாது. ஏன்னா குருவனுடைய ஆசீர்வாதமோ இல்லை மகான்களுடைய ஆசீர்வாதமோ உயர்றதா இருந்தால் உலகத்தில் ஏழையே இருக்க மாட்டான். இது அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இது. அதே நேரத்தில் மகான்களால் தவிர்க்கவும் முடியாமல் மாட்டிக்கிறாங்க. நான் எந்த வருஷமாவது கட்டுறேன்ன பார்த்தியா? இது வரைக்கும் என்னுடைய குருக்கிட்ட உபதேசம் வாங்கி 40 வருஷமாகுது. 2வது குருக்கிட்ட, முதல் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி 60 வருஷம் ஆகுது. இந்த 2வது குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அண்ணாக்கு அவர் அன்றைக்கி அறுத்து போட்டார். உபதேசம் கொடுக்குற அன்றைக்கி. இன்றைக்கி வரைக்கும் அண்ணா கவர் இல்லாத எந்த உடம்புல எந்த கயிறும் கட்டாமல் இருக்கிறான். ஊறுப்பட்ட தாயத்துங்களை கட்டின்னு வரான், ஊறுப்பட்ட கவுருங்களை கட்டின்னு வரான் உடம்புல. ஆனால் இந்த கவுரியும் இந்த தாயத்துங்களையும் நம்புற அளவு கடவுளை நம்பலவன்னு அர்த்தம். இது பலமுறை சொல்லியிருக்கீங்க. நானும் இங்கே எல்லா கவுரும் அறுத்து போட்டால் தான் உபதேசம் கொடுப்பேன். முன்ன கையில் கட்டின்னு வரான், தோள்பட்டில் கட்டின்னு வரான், கழுத்தில் மாட்டின்னு வரான், ஊர்பட்டதை. அவனை என்ன பண்ணுறது? அவன் அப்பாவியாக இருக்கிறான், அறியாமையில் சுட்டிங்கிறான். எக்கன்னா கெட்டு போடான்னு விட்டுடுறது நான். ஏன்னா இந்த கவுரு மேலே இருக்கிற ஊறி போனால் அறுந்து போகுது. உன் உயிரை அறுந்தா என்ன ஆகும்? நீ இருக்க மாட்ட. அறாதத்தை பார்த்துக்கிடான்றேன். ஆனால் இவன் அறத்தை கட்டி நம்பி தெரிஞ்சுன்னுக்கிறான். இவனை என்ன பண்ணுறது நான்? இதை மாதிரி எவ்வளோ பேர் காலையிலேருந்து பார்க்குறேன். கழுத்தில் கவுரு, கையில் கவுரு, தலையில் கவுரு. கடவுள் இதெல்லாம் மாடா விரும்புகிறான், உன்னுடைய உயிரை விரும்புகிறான். அதை சுத்தப்படுத்தி கொடுக்க முடியல, கண்டதை வேஷம் கட்டின்னு தெரியுற. இது வரைக்கும் நான் எந்த வித கயிறும் கட்டினதே கிடையாது. எந்த மாலை போடுறது, அதை கட்டிக்கிறது, இதை கட்டிக்கிறது, இந்த ஆடம்பரம் பண்ணுற வேலைலாம் நான் பண்ணுறதில்ல. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. நானாகவே இருக்கணும் எப்பவுமே. அதான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பழகணும். இருக்க மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறது? ஏன்னா நிறைய சாமியாருங்க இப்போ அப்படி தான் போட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க. அதுவும் ஐயா சொல்கிறதும் உண்மைதான். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் போட்டுக்கினா தான் கடவுள் வருவார் போல இதுன்னு போட்டுக்கிறாங்க. மனுஷன் போட்டுக்கிறது ஐயா சொல்கிற மாதிரி நாட்கள் நிறைய. அதனால் இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அவர் போட்டிருந்தார், இவர் போட்டிருந்தார், அவர் உத்ராட்சம் கட்டிங்கிறாரு அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. எதாலையும் கடவுள் வரமாட்டான். உன் மனசால் தான் கடவுள் வர வைக்கணும். அது மாதிரி நீ நடந்துக்கணும், நீ அதில் பயணம் பண்ணணும். அதுதான் உண்மையான ஞான பாதை. அதை விட்டுப்பட்டு நீ ஊர்பட்ட வேஷம் கட்டுறதால ஒரு ஞானமும் வராது. ஞானத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் நான் கடவுளை நம்புவேன். அதனால் எந்த கௌரியும் நான் கட்டுறதில்லை. கடவுளை நம்பாதவங்க கண்டதை கட்டின்னு தெரிவாங்க. தெரிஞ்சு போகிறோமே, எனக்கு என்ன போச்சு? நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் நான் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குற காலத்தில் அவன் எதை உத்ராட்சம், கையில் கவுரு, அண்ணா கவுரு, கழுத்தில் கவுக்கு, தாய்த்துங்க எல்லாம் அறுத்து தண்ணியில் போட்டுவா. அப்போ தான் உபதேசமே. இல்லைன்னா இல்லை, போயிட்டு வீட்டுக்கு போயிடுன்ட்டுவேன். ஏன்னா நீ உன்னையே நம்பலை, கடவுளையும் நம்பலை, இந்த கவுத்தை நம்பின்னு சுற்றிங்கிற. உனக்கு உபதேசம் கொடுத்தா அது யூஸ் ஆகாது இல்லையா? அதனால் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன் முன்ன. இப்போ என்ன பண்ணுது, 50 பேர் வரான்னா 25 பேர் கவுர் கட்டிங்கிறான். நான் என்ன பண்ணுறது? ஏக்கன்னா கேட்டு போங்கடான்ட்டு விட்டுட்டு நான் உபதேசம் கொடுங்கன்ட்டு உட்காந்துங்கிறேன். நீ என்ன ஒன்றா கட்டிக்கப்பா. இல்லை சொல்கிறேன். அதில் தான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கே வேணா அது வார்த்தை சொல்லு. இந்த சின்ன வயசில் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஆனால் தெளிஞ்சிட்டு இந்த புனிதமான பயணத்தில் நானும் எப்பவுமே இந்த மாதிரி வயசில் நீ இதில் ஈடுபட்டு வரும்போது, நீயும் சரி உங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி, இது மாதிரி வயசில் ஈடுபடும் போது இது வாழ்க்கைக்கு பின்னாடி வந்து ஒரு தடத்தை கொடுத்துரும். ஒரு தள்ளாட்டமே வராது உனக்கு. எந்த நிலையிலையும் ஒரு மரண தருவாயில் கூட உனக்கு இந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அப்படி. இது வந்து பல இன்னல்கள்லேருந்து உங்களை வெளியெடுத்துடும், பல மன கஷ்டத்துலேருந்து வெளியெடுத்துடும். இந்த பாடத்துக்கு அந்த வலிமை உண்டு. ஆனால் இது முதுமையில் நான் கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு வரேங்கன்னா அவங்களால எப்பவுமே கரையேற முடியாது.
இதை நினைச்சோம்னா அன்றைக்கே போயிடணும் கடவுள் வழிபாடு. தர்மமும் நினைச்சோம்னா அன்றைக்கே கொடுத்துடணும், அதுதான் தர்மம். அந்த மாதிரியான மனப்பக்குவம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உனக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தொண்டு செய்ய மாட்டீங்க. இப்போ மாதம் மாதம் ஸ்வீட் வாங்கின்னு வரீங்க, நீங்கள் நான் ஒண்டி சாப்பிட்றதுக்கு வாங்கின்னு வரீங்க, இவ்வளோ ஜனத்துக்கும் வைக்கிறோம் அதை. அப்போது அத்தனை ஜனமும் இனிப்போடு இனிக்கும் போது அவங்க நாக்கு பேசுது, இந்த புண்ணியமாக இடத்துல போனால் ஸ்வீட்டு போட்டாங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த தர்மம் உங்களுக்கு தானே, அது புண்ணியம் தானே. அந்த அம்மா பெங்களூரில் சாப்பாடு போடுறதுக்கு துட்டு கொடுக்கணும். திண்டுக்கல்லில் என் பிறந்த நாள் ஆனால் சாப்பாடு போடுறாங்க, திருப்பூரில் போடுறாங்க, அதே மாதிரி வானாவரத்தில் போடுறாங்க, மின்ட்டில் போய் கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல எனக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. இதில் மாதம் மாதம் பண்ணுறது திண்டுக்கல்லில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, திண்டுக்கல்லில் நான் காசு அனுப்பிச்சிட்றேன் கூட சேர்த்து போடுங்கன்னாங்க. நான் என்ன என்கிட்ட சொன்னாங்க, நான் சொன்னேன் அந்த மாதிரி அனுப்பாத, உன்னால் முடிஞ்சதை ஒரு 10 பேருக்கு மட்டும் போடு, அதுவே உனக்கு பெரும் புண்ணியன்னு. இந்த மாதம் போட்டுக்கிறாங்க அவங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதை விட சந்தோஷமே இல்லை சாமி, நான் அன்றைக்கி சாப்பாடு போட்டேன் அன்றைக்கி, இப்போ என்னால் 50 பேருக்கு போட முடியும்ன்றாங்க. இந்த உட்காந்துங்கிறாங்க பக்கத்தில் இல்லைம்மா பெங்களூரில். அப்போது இந்த மாதிரியான 10 பேருக்கு சாப்பாடு போடும்போது அந்த 10 பேர் வயிறு வாழ்த்தும் போது அதாம்மா புண்ணியம். 10 பேர் வயிறு எரியக்கூடாது. அதனால தானே பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார், 3-4 விதமான தீகள் இருக்குதுறான்னார் இல்லையா. முன்னையிட்ட தீ முப்புறத்தில்னார். சிவபெருமான கோபம் வந்து முப்புறத்தையும் எரிச்சாராம். அதனால் முன்னையிட்ட தீ முப்புறத்தில்னார். பின்னையிட்ட தீ தென்னிலங்கையினார். ஆஞ்சநேயர் வாலில் பந்தத்தை கட்டிக்கணும், இலங்கையை கொளுத்தி விட்டுருச்சு. பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலேன்னார். அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலேன்னாரு. அம்மா அங்கே சொல்லுவாங்க, என் வயிறு எரிஞ்சா நீ வழங்க மாட்டேடான்னுவாங்க. அதனால் தாய் தப்ப வயிறு எறியாத நடந்துக்குங்க பிள்ளைங்களாக இருக்கிறவங்க. அதனால் சொல்கிறார், அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலேன்றார். யானமிட்ட தீ முழுக முழுகவேன்னு வார்த்தையாலேயே அம்மாவை வாழை மட்டையில் கொளுத்தினார் இல்லையா. அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி இது. அப்போது அதை பின்பற்றி போகும்போது நம்மளும் அதே மாதிரி வாழ தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஆடம்பரம் ஆரவாரம் பண்ணுறதுல ஒரு பயணம் இல்லைம்மா. நான் அதை விரும்புகிறதும் இல்லை. சொல்லும்மா. நீங்கள் அந்த நாய்க்கு கேக்கு போடுற காட்சி இருக்குது, கண்கொள்ளா காட்சிங்க ஐயா. டெய்லி 1 கிலோ கேக்குமா அதுக்கு? யூடியூப்ல பார்த்துட்டு எங்கள் குழந்தைங்க நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடலாம். ஆனால் நான் நாய்க்கு போடுறேன், எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னுவாங்க, நான் நன்றி கெட்டதுன்னுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ நான் நம்ம வண்டி வந்ததுனாவே அதுங்களுக்கு தெரியுது நான் வரேன்னுட்டு. கதவு தொடக்கிறதுக்கு முன்னே ஒரே கோஷ்டம் வைக்குது. ஆனால் இதே அடுத்த கார் வந்தால் அடுத்த ஜனங்க வந்தால் அது மாதிரி பண்ண மாட்டேங்குது. அப்போது அது சுயநலவாதி இல்லை. அதுக்கு தான் சொல்கிறது, நாயை விட நன்றி கெட்டது எதுவுமே கிடையாது. பாம்பு கட்சி, புலி கட்சி, சிங்கம் கட்சிச்சுனா கூட பணத்தை வீட்டுக்கு கொடுப்பான். நாய் கட்சிச்சுனா பணம் கூட கொடுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, நாயை வளர்க்குறது இல்லை, நாயை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் பாவம் தரையில் பட்டுன்னு பண்ணுங்கிறான். மனுஷனுக்கு குணம் அப்படி ஆகி போய்க்குது. அதனால் நாய் வளர்க்குறது தப்பு இல்லை. ஆதியில் இந்த மாதிரியான நாயை வளர்த்த காரணம் என்னென்னா, வீடு ஒன்றோட ஒன்று பக்கம் கிடையாது. ஒரு விபத்துகள் நடந்தால் ஒருத்தர் ஓடியாடுறது கிடையாது. ஒரு திருடம் வந்தான்னா பிடிக்க முடியாது. அதை மாதிரி தூரம் இருந்த வீடுங்களில் நாய் வளர்த்தா, ஒரு நாய் கத்துச்சுன்னா ஒரு புது ஆள் வரும்போது அந்த வீட்டுக்காரன் முழிப்பான், உஷாராயிடுவான், திருடு போகாது. அதே நேரத்தில் ஆள் இல்லாத வீட்டில் திருடினானா கூட இது புடிச்சு கட்சிச்சுனா திருடி போனோம் பிழைக்க மாட்டான் அப்படின்றதுக்காக இந்த நாய்களை வளர்த்தாங்க. இப்போ டிசைனாக நாயை உருவாக்கினாங்க. அந்த ரோஜா ஒரு கலர் வந்ததுன்னா இப்போ 100 கலர் வருது. அது மாதிரி நாயை வந்து இப்போ 100 டிசைன் ஆக்கிட்டாங்க. வீட்டுக்கு அந்த பொந்த மூஞ்சி மாதிரி வளர்த்துக்கிறான். நாய் மாதிரியே வளர்க்கறது இல்லை இப்போ. அதனால நாய் வளர்க்கணும், அது சேவை செய்யணுன்றதுக்கு இல்லை. ஆனால் நான் போடுறது வந்து எதுக்குன்னா அது ஒரு உயிர். அது நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரேன். அதுக்கு யார் போடுறாங்களோ போடலைங்க. வந்தால் நான் வந்தேன்னா என் காலாண்டு வந்து படுத்துக்கோ. ஆனால் அது நான் இல்லாத போது வந்தால் ஒட்டுக்கட்டத்தை அடிக்கிறாங்க. அதனால் அதுங்க உள்ளே வர்றதில்லை. அதனால் நான் வரப்போவே ஒரு 500 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வருவேன். அதுங்களுக்கு 1 கிலோ கேக்கு, மீதி பிஸ்கெட்டு. முந்தா நாள் வாங்கிட்டு வந்தேன், நேற்று 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி வாங்கலை, எங்கே இருக்குதுங்கன்னு தெரியல. ஒரு குடல் குத்தோன்னே எங்கே இருந்தாலும் ஓடியாந்துடும். ஒரு உயிர், அதுக்கு தானம் பண்ணுறோம் நம்ம. நாய் நன்றி உள்ளதுன்னு நான் பண்ணலை. அது ஒரு உயிர், அது வாழணும். அதுக்காக நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். அதான் செய்துங்கிறோம்மா. அதை பார்த்துட்டு என் குழந்தைங்களும் தெருவில் எதனா ஒரு நாய் போச்சுன்னா ஒரு 5 ரூபா பிஸ்கெட் வாங்கி போடலாம். ஐயா போடுறாரு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லாலும் ஒன்று போட்டுடணும். போடலாம்மா. குழந்தை நாய்க்கு சில பேர் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாய்க்கு சோறு வைப்பான். இவன் ஒரு தட்டு சோறு போட்டு நல்லா துண்ணுட்டு
கடைசியாக அதை வயிற்று எடுத்துன்னு போய் அதுக்கிட்ட போடுவான். அது மாதிரி போடக்கூடாது. இவன் சாப்பிட்றதுக்கு முன்னே அதை பிழிஞ்சு அதுக்கு ஒரு சோறு பொடி ஒரு பொடி வச்சுட்டு இவன் சாப்பிடணும். அதனால தான் இந்த இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்றான் மனுஷன் தான் செத்து போனால் பெரியவங்களுக்கு காக்காவுக்கு சோறு வைக்கணுன்ட்டான். காக்கா எங்கள் தாத்தாவாவா இருப்பார், எங்கள் ஆயாவாவா இருக்கும், இல்லை அந்த ஆயா காக்கா தெரிச்சு போகாது. ஆனால் மனுஷன் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அந்த தானம் பண்ணிட்டு இவன் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சுருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இவன் எதையோ செய்துங்கிறான். என்ன பண்ணுறதம்மா? எவ்வளோதான் நானும் சொல்லுவேன், சொல்லு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கக்கூடாது, மறக்கவும் மாட்டேன். திருமூலர் சொல்றது யான் பெற்ற இன்பம் வையக பெருகு. அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்க. அதுதான் பொது நோக்கு. எப்பவுமே நான் ஒரு இன்பத்தை பெறுறேன், அது என்னோட போயிடக்கூடாது. அதே இன்பம் இந்த உலகமும் பெறணும். அது பெறத்துக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். அதுதானே பொது நோக்கம். நான் பெற்ற இன்பம் நீட்டு என்ன வரைக்குமே அது இன்பத்தை அனுபவிக்கத்தால் இதில் என்ன பயன் இருக்குது? ஒரு பயனுமே இல்லை. நான் போயிட்டு தானே போகிறேன். அந்த இன்பம் நான் நினச்சா நிற்க போகுது. அதை உலகத்துக்கே இருந்தால் இதை ராமானுஜர் ரொம்ப அழகாக பண்ணார். அவங்க திருக்கோட்டி நம்பின்னு அவருடைய குரு. அந்த திருக்கோட்டி நம்பிக்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மந்திரம் சொல்லி கொடுன்னாரு. அவர் திருக்கோட்டி நம்பி தெத்தி விட்டார், போடா அப்படின்ட்டு. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டியும் போனார். அப்புறம் 3ஆவது வாட்டி இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்கிறாரு, இதை உலகத்துக்கு நீ சொல்லக்கூடாது, உன்னை வரைக்கும் போகணும், அப்போ தான் நீ சொர்க்கத்துக்கு போவே அப்படின்ட்டார். சரி சரின்னு அதை கேட்டுக்கின்னு வந்துட்டு ஸ்ரீபெருந்தூர் கோபுரத்தில் ஏறிக்கின்னு கத்துற, உலக மக்களே வாங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ அவருடைய நண்பர் சொல்கிறாரு, என்ன குரு இப்படி சொன்னார், உன் தலை வெடிச்சிடுன்னு சொன்னார் என்னது. அதுக்கு ராமானுஜர் சொல்கிறாரு, தலை வெடித்தா ஏன் ஒரு தலை தானே வெடியும், ஆனால் இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போவார்ல, அது பெரிய புண்ணியம் இல்லையான்றார். அது மாதிரி எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உலகம் பெறணுன்ற நினைப்போட ஒரு ஆன்மீகவாதி இருக்குன்னு தவிர சுயநலத்தோடு வாழ்ந்தால் அது ஆன்மீகவாதி இல்லை, அஞ்ஞானின்னு அர்த்தமா. அதனால் என்னுடைய வார்த்தையை நான் ஊருக்கோ ஜாதிக்கோ பேச மாட்டேன், உலகத்தை சம்மந்தப்பட்டு தான் பேசுவேன். அதனால் உலக மக்கள் என்ன இது வரைக்கும் பேசுகிறேன், ஒரு ஊருக்காக நான் பேசுனதே இல்லை. உலக மக்கள் எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் நான் துன்பத்தில் இருக்கிறோம், எல்லாரும் மனமும் விடுபடணும் துன்பத்திலேருந்து, அதுக்காக பேசுங்க. இந்த பாதைக்கு நான் ஒரு கால தாமதமாக வந்துட்டேன் தான் பெரிய வருத்தம். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் நடந்து போனதை பற்றி யோசிக்கவே கூடாது. இனிமேல் நடக்க போகிற விஷயம் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னு அதில் போங்க. நடந்து போகிறத நினச்சோம்னா நமக்கு திருப்பி வராது. உங்கள் கூட பயணிக்க முடியலன்ற ஒரு ஆதங்கம். முடியுமா? முடியும். நான் இருக்கிற வரைக்கும் பயணிப்பீங்களே, அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக தெரியும். அதனால் எப்பவும் முடியும், கண்டிப்பாக பயணம் பண்ண முடியும். வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, அது அந்தந்த நேரத்தில் போய் அதை செய்ய வேண்டியது இருக்குது, அதை செய்யுங்க. ஆனால் மற்ற நேரத்தில் இந்த மாதிரி பௌர்ணமி நாளில் மட்டும் தவற விடாமல் வரணும். ஏன்னா ஒரு மாதம் பேசுகிற பேச்சு அடுத்த மாதம் கிடைக்காது. ஒரு மாதம் தெரிகிற ரகசியம், சொல்கிற ரகசியம் அடுத்த மாதம் சொல்ல மாட்டேன், வேறவா போயிடும். அப்போ உங்களுக்கு தெரியாமல் போயிடும். மாதம் மாதம் வரும்போது தான் அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரகசியமும் உங்களுக்கு தெரியும். அதனால் மாதம் மாதம் வரணும். மீதி நாளில் நம்ம குடும்பம், குழந்தை, குட்டி அதுங்களுக்கு சீர் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு என்ன செய்யணுமோ தேவையானதை செய்யணும், அது கடமை. அது 2 மாசமா பார்க்காம பைத்தியம் தான் முடிச்சிருச்சுங்க ஐயா, பார்க்காம இருக்க முடியல. ரொம்ப சந்தோஷமா. நிறைய பேர் தாண்டமா வந்த உடனே அழுதுது காலையிலேருந்து. அதுதான் ராமாயணமே, பெரிய ராமாயணம் அதுதான். அதனால் யாருமே வருத்தப்படாதீங்க. நான் இந்த உலகத்தில் எதுவோ நான் வீணாக பிறந்து வீணாக வளர்ந்து வீணாக சாகலை. இந்த உலகத்தில் நான் பிறக்கும்போது என் தாயும் என் தகப்பனும் என்னை பிரிச்சுட்டாங்க. 5 வயசுலேயே பிரிச்சுட்டாங்க. படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சு எனக்கு. என்னுடைய வயிற்று பசிக்கே நான் அடுத்தவங்க வீட்டில் வேலை செய்தால் தான் என் பசிக்கே ஆற்ற முடியும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவருக்கும் சேர்த்து நான் உழைக்கணும். அப்படி உழைச்சதால் என்ன போச்சு, எனக்கு படிப்பறிவே இல்லாமல் போச்சு. ஆனால் படிப்பறிவு இல்லைனால ஓரளவுக்கு பகுத்தறிவு கிடச்சிதுன்றது ஒரு சந்தோஷம். அதனால் அந்த வாழ்நாளை நான் எவ்வளோ துன்பப்பட்டு வந்தேன். யார் வந்தாலுமே இங்கே பேசணுன்னும் போது என்ன சொல்கிறேன், போய் சாப்பிட்டு வந்து பேசுன்றேன். ஏன்னா அந்த பசியினுடைய கொடுமை எனக்கு தெரியும், நான் அனுபவித்தேன் அதை. அதனால தான் இன்றைக்கி படுக்க இடம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டேன். இன்றைக்கி வரவங்க இங்கே படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுக்கிறோம், சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக சாப்பிடணும். எல்லாரும் சந்தோஷமாக இங்கே வந்து போகிற ஒரு நாளாவது அவங்க எல்லாத்தையும் மறந்து மனசு கடவுள் மேலே நினைவோடும் சந்தோஷத்தோடும் இருந்துட்டு போகணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசிங்கிறேன். மார்ச்
ஏப்ரல் 29 வந்தால் 75 வயசு. ஆமாம்மா. 75 தொடங்குது. இல்லை குறைச்சி இல்லைம்மா பாரு, சேவிங்லாம் பண்ணிட்டு குறைச்சி இல்லைம்மா பாரு. இத்தனை பிள்ளைங்க இருக்கோம்ல நாங்கள். சொல்லுமா. அந்த உங்களுடைய வாழ்க்கை வரலாறு புக்கு படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆமாம்மா ரொம்ப கஷ்டங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய சாதனை, இறைவன் வகுத்த வழி எனக்கு என்னன்னாக்கா, இப்போ அந்த மாதிரி மாடு மேய்ச்சிக்கின்னா அது மாதிரி எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்துருந்தா அங்கே வளர்ந்த உடனே எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கின்னா அப்படியே ஒன்றுமே தெரியாத போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு இறைவன், அதனால தான் நான் சொல்கிறது, விதி விட்ட வழி தான் வாழ்க்கை அப்படின்றது. என்னுடைய விதி என்ன பண்ணிச்சு, 12 வயசில் அங்கேருந்து இட்டுன்னு போயிட்டாங்க. என்ன இட்டுன்னு போய் டெய்லர் வேலையில் விட்டாங்க. டெய்லர் வேலையில் ஓஹோன்னு பேர் எடுத்தேன். ஆனால் எதையும் நான் எனக்கு அப்பவும் வச்சுக்கல. அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு நமக்கு வேணும்னு நான் எதையுமே வச்சுக்கிறதில்லை. அதுக்கப்புறமா ரயில்வே வேலைக்கு போனேன். ரயில்வே வேலையில் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். அதுலேயும் எனக்குன்னு எதையும் வச்சுக்கல. இப்போவும் எனக்குன்னு எதையும் வச்சுக்கலம்மா. ஏன்னா எல்லாம் எந்துன்றது எதுவுமே கிடையாது. எல்லாம் இறைவனுடைய படைப்பு. அவனுடைய படைப்பில் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு எதுவுமே நமக்குன்னு இல்லை. அதனால் எது மேலேயும் நான் உரிமை வச்சுக்கிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு ஆள் மேலே மட்டும் உரிமை, கடவுள் மேலே மட்டும் உரிமை வச்சுக்குவேன். ஏன்னா என்னுடைய அவ்வளோ பெரிய கஷ்டத்தில், அவ்வளோ பெரிய வறுமையில் எத்தனையோ ராத்திரி அழுத நாள்லாம் உண்டு. நான் அப்படிப்பட்ட நாளில் கூட நான் இறைவன்கிட்ட கேட்டது கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, நான் நல்லா இருக்கணும், வீடு கட்டிக்கணும், வசதியாக வாழணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. நான் எனக்கு அது தோணவும் இல்லை. எனக்கு வந்த கேள்வியெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், ஐயா நான் ஒரு அழுக்கு துணி துவைச்சி போடலாம், கீழ்ச்சி போட்டுறாத என்ன. ஏன்னா துவைச்சி போட்டால் அடுத்த வேலைக்கு நான் உபயோகமாவேன். என்னை கீழ்ச்சி போட்டுட்டீங்கன்னா உன் பேர் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன் நான், இல்லையா? அந்த ஒரு கேள்வி தாம்மா என் வாழ்க்கையில். நான் எந்த கோவில் போனாலும் எங்கே சாமி கும்பிட்டாலும் அதை தான் கேட்டேனே தவிர எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு நான் எப்போவுமே கேட்டதில்லை. ஏன்னா எல்லாம் நிலையாற்றுதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் எதையும் ஒதுக்குது இருக்கிற வரைக்கும் அவங்கவுங்க அனுபவிக்கலாமே தவிர எதையும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் உரிமை கொண்டாடுறாங்க இன்றைக்கி. அது எப்படியோ அது அவங்க சௌகரியம். சொல்லுமா. சந்தோஷம். சின்ன வயசுலேருந்து நல்ல சாமி கும்பிட கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்றத நல்லா கற்றுக் கொடுத்துருந்தாங்க. சரி. அதனால் அந்த கடவுள் தேடல் இருந்துகிட்டே இருந்தது. சரி. இப்போது ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி. அதில் மனசுன்றது நல்லதும் ஞாபகம் வரும், கெட்டதும் போகும். சரி. அது தூரமாக இருந்து பார்த்துட்டிங்கன்னா உனக்கு அந்த வழி இருக்காது அப்படின்னு. சரி. இப்போ எனக்கு ஒரு 4 மாதமாக நான் தூரமாக அது அவர் சொன்னது கேட்டு இந்த மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஒரு இப்போ கவலை, ஒரு துக்கம் அந்த மாதிரிலாம் இல்லை. சந்தோஷம். நல்லா இது என்ன நிலை? அதுதான் தூரம் இருக்குன்னு சொல்லிட்டேல்ல, அது கூட போய் ஒட்டினீங்கன்னா உனக்கு துக்கம் ஒட்டிக்க போகுது. தூரம் இருந்தீங்கன்னா துக்கம் இல்லாத வாழாத. அது நல்ல வாழ்வுதானே, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போ. இல்லை அது ஒரு கல் நெஞ்சம் அந்த மாதிரி அது கல், அது நெஞ்சத்தில் போய் கல் நெஞ்சம் இல்லை ஈர நெஞ்சம் இல்லை மிளகா நெஞ்சம் இருக்குதா? ஒரு நெஞ்சம் தான். அது நினைப்பை பொறுத்துக்குது. அது இப்போ எனக்கு ஒரு துக்கமும் இல்லை, சந்தோஷம். அதை தான் அமைதியாக வாழறது தான் வாழ்க்கை. மீது எல்லாமே போய். ரொம்ப நன்றிங்க. நன்றி. அவங்க கிட்ட ஒரு 2 வருஷமாக யூடியூப் சேனலில் பார்க்குறேன். சரி. அதான் மொதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். சரி. இப்போ இந்த உபதேசத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஏதாச்சும் தொடர்ந்து செய்யணும், இதே நிற்கணும் அப்படின்னா வழி இருக்கு. மனசு தம்ப வழி. உன் மனம் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும், இதை அடையணும் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செய்வேன். இல்லைன்னா தொடர்ந்து செய்ய மாட்டேன். இது மற்றவங்க சொல்லி செய்யறது இல்லை, நீ உன் மனசு முடிவு பண்ணுறது தான் அது செய்யறதும் செய்யாதும். சரி. இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். இப்போ ஒரு வீடு மாறுறோம். இப்போ ஒரே இடத்துல செய்யணும்னு சொன்னீங்க. அது நீ சொந்த வீடாக இருந்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா 2 வருஷம் இருக்க போகிற. அந்த 2 வருஷம் செய்யும்போது ஒரே இடத்துல உட்காந்து செய். அடுத்த வருஷம் வேறு வீடு காலி பண்ணி போகும்போது அங்கே போய் வேறு வீட்டில் ஒரே இடத்துல செய். எங்கே செய்தாலும் அது ஒரே இடத்துல உட்காந்து செய்யும்போது அது பலன் தரும். சரி. அதே மாதிரி காலையில் ஒரு நேரம் செய்கிறோம், இரவு இப்போ அது வேலை முடிச்சிட்டோம். அது உன்னுடைய தொழிலை பொறுத்து இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தரும் காலையிலே தொழில் போடுவோம். இப்போ கம்ப்யூட்டர்லாம் நைட்டெல்லாம் வேலை செய்யணும். அப்போ அவங்க காலையில் தான் செய்ய முடியும். சில பேர் என்ன கம்பெனியில் வேலை செய்வாங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் செய்யலாம். அந்த மாதிரி உங்கள் தொழிலை பொறுத்து ஆகக்கூடிய நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யணும். இது அப்போ தான் அதனுடைய பலன் தெரியும். அது மூச்சு நிற்கும் உள்ள. இல்லைன்னா மூச்சு உள்ளே நிற்காது. மூச்சு உள்ளே நிற்கலைன்னா மனம் நிற்காது. முன்னேரியிலேருந்து வரேன் ஐயா. என் பெயர் பூபால் சந்தர். சரி. முதல் உபதேசம் டிசம்பர் மாதம் வாங்கினேன். இடையில நீங்கள் வர முடியல, ஒரு மாதம். அதுக்கப்புறம் இப்போ வந்துருந்தாங்க. சரி. ஐயா, இப்போது இறைவனுடைய திருநாமங்கள்
இந்த பீஜார்ச்சனை காயத்ரி எல்லாம் கொடுத்துறாங்க எவ்வளோ, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து தினமும் ஏதோ ஒரு ஈவினிங்லேயோ இல்லை காலையிலையோ அதை விடாமல் பண்ணியிருந்தா அது கடைசி முடிவில் அந்த முக்தி மோட்சன்ற நிலையை போய் அடைய முடியுமா? அடைய முடியும். பொண்டாட்டி புள்ளுக்குட்டிலாம் இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க ஐயா. அப்புறம் எங்கே இந்த முக்தி மோட்சத்துக்கு போகிறதுக்கு? குடும்பத்துக்கு தான் போகணும். இப்போ வீரபிரம்மங்கார் அவங்களாம் இல்லறத்துல இருந்து வீரபிரம்மங்காரும் நீயும் ஒன்றா? வீரபிரம்மங்காரு இளமையிலேருந்து அதில் வந்தார், அப்புறம் கல்யாணம் பண்ணார், குழந்தை குட்டி பெற்றார். ஆனால் நீ இடைப்பருவத்தில் எல்லாம் வந்துக்குற, அதனால் மற்ற மகானை உங்கூட ஒப்பிடாத, உன் லெவலில் என்ன பார், அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க. ஆனால் இடைவிடாமல் பண்ணால் கூட ராமகிருஷ்ணர் கூட கல்யாணம் பண்ணிக்கினாரு, ஆனால் பொண்டாட்டி கூட வாழல. அவர் பொண்டாட்டி அம்மாவா நினச்சிக்கினார் பொண்டாட்டியை, நீ நினைப்பியா? அதனால் மற்ற மகான்களை தாங்க கூட ஒப்பிடக்கூடாது, நம்ம தகுதி என்ன அதை தான் பார்க்கணும். சரிங்க ஐயா. ஆனால் அது மாதிரி அடைய முடியாதுங்க ஐயா? முடியாது. யோகத்து மூலியமாக தான் அடைய முடியும். கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியாக இருந்து படிச்சின்னா அடையலாம். அதெல்லாம் பண்ணி இன்னும் குழந்தை குட்டியை பெற்ற பிறகு நீ அதுங்களுக்கு சீர் பண்ணுறது தான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும். நீ எங்கே படிக்கிறதுக்கு நேரம் மனம் எங்கே நிற்கும்? மனம் நிற்காது, மனம் அழியணும். அவங்களுக்கெல்லாம் மனம் அழிஞ்சவங்க. நீ மனம் இருக்குது, மனம் இருக்கிறதால முக்தி மோட்சத்துக்கு வழியே கிடையாது. எவனுக்கு ஒருத்தனுக்கு மனம் இல்லையோ அவன் தான் முக்தி மோட்சத்துக்கு போக முடியும். மனங்கிறவங்கலாம் உலகத்தில் தான் வாழ முடியும். அப்போ இல்லற வாழ்க்கை இல்லாமல் அந்த திருநாமத்தை கொண்டாதான் அது அப்படி போனால் போகலாம். ஆனால் இல்லற வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இறைவனுடைய நினைப்போடும் இல்லறத்தையும் சீராக நடத்தணும், அதான் வாழ்க்கை. அப்புறம் இறைவனுடைய இதிகாசங்கள்லாம் இருக்குது ஐயா. அதில் தேவேந்திரன் ஏதோ தப்பு பண்ணுறாரு, பிரம்மாவை போய் நாடுவார், உலகம் அழிய போதும் ஐயா சொல்லி போட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ருத்ரனை போய் நாடுவாங்க, எது ஒன்றா பண்ணட்டோம்பா. இடையில போயிட்டு விஷ்ணுவோட போவாங்க, மந்தார மலையை கடையணும் அப்படின்வாங்க. இது எல்லாமே உடல் தான் இருக்குதுன்னு தெரியும் ஐயா. ஆனால் எங்கெங்கன்னா இதுன்னு எனக்கு விளக்கம். அது போக போக தெரிஞ்சிடும். இப்போ தானே ஒரு பாடம் வாங்கிக்கிற, 10 பாடம் வாங்கும்போது புரியும் உனக்கு. சரிங்க. அதனால் அது வரைக்கும் காத்துரு. ரொம்ப நன்றி. சரி, வணக்கம்பா. அன்பே சிவம் மனம். நீ முதல்ல யார், எங்கேருந்து வர, அதெல்லாம் சொல்லு, அப்புறமா பார்க்கலாம். அன்புலாம் அதாவது சாமி, என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் வந்து சாலியூர் தாம்பரத்துலேருந்து வரேன். எங்கே அது, எந்த மாவட்டம்? தாம்பரம். சொல்லு. ஏதோ கேள்வி கேட்க நினச்சாலும் திக்குன்னு சாமி உங்ககிட்ட. ஏன் அந்த குழப்பம்? ஏன்னா நிறைய உங்கள் யூடியூப்ல நிறைய நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு இல்லை, அப்போ உனக்கு வர கேள்விக்கெல்லாம் அதுலேயே பதில் இருக்குமே. அதிலே இருக்குது. அப்புறம் திருப்பி என்னத்த கேள்வி கேட்க போகிறேன்? நீ கேட்டதையே கேட்க போகிறேன், நான் சொன்னதையே சொல்ல போகிறேன். இப்போ இவ்வளோ அதான் சாமி நடந்துங்குது. பின்ன நீங்கள் சொன்னதெல்லாம் அதான் நடந்துங்குது. அப்படி இருக்கா சாமி. இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கிறோம் சாமி. சரி, உபதேசம் இங்கே பேசக்கூடாது, நீங்கள் சொல்லிக்கிறீங்க இருக்குண்ட, ஓகேங்களா? மீடியாக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. சரி, இருந்தாலும் வந்து அந்த உபதேசம் நம்ம பண்ணின்னு வரோம். என்ன விளக்கம் நம்ம சொல்லாது அதை பற்றி. இப்போ நம்ம உபதேசம் பண்ணின்னு வரப்போ நிறைய டவுட்ஸ்லாம் வருது சார். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் வரப்போ சரி நம்ம மேலே பண்ணுறோம். பண்ணுறப்போ வீட்டில் பல தொந்தரவுகள் வருது. சொன்ன மாதிரி நிறைய அதே நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதான் செய்யக்கூடாது. ஏன்னா என்னால் தான் பட்டினத்தார் வந்து பொம்பளைங்களை அசிங்கமாக பேசிட்டார். பட்டினத்தாரனுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் திட்டினா மாதிரி பொம்பளைங்களை யாருமே திட்டல, ஆனால் உத்தம மகான் அவர். அப்படியாப்பட்டவர் ஏன் திட்டினாருன்னா, இந்த ஆம்பளைங்களை தெய்வ வழியில் போக விடாமல் தடுக்கிறது எதிரானா மாயைன்ற பெண்ணுடான்ட்டார். அந்த பெண்ணு யாரான்னு சொல்கிறாரு, அது கூட யமன் அனுப்பிய தூதுடாதுன்றாரு. எந்த அம்மா அப்பாவுனுடைய விந்தில் நீ பிறந்தியோ அதே உன் விந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட விட்டு நீ சாக போறடான்றாரு இல்லையா? இந்த பொண்டாட்டிங்க தான் ஞானத்துக்கு போகிறதுக்கு, அவங்களும் போக மாட்டாங்க. என்ன வேலை செய்கிற? ஆட்டோ ஓட்டுற. சம்பாரிச்சதுமே அப்படியே கொடுத்துருவோம் போல இது பொண்டாட்டிக்கிட்ட. அதனால தான் ஒன்று விட மாட்டோம். சம்பாதிக்காமல் குடிச்சிட்டு போய் அடிச்சு நின்றீங்கன்னா நீ எதுலையாவது போடான்னு விட்டுருவாங்க. மெயின் காரணம் பணம். இல்லை சாமி, ஒரு சில டைமில் வந்து உங்கள் யூடியூப்லாம் பார்த்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு சரண் அடைஞ்சுன்னு சொல்லிட்டு சரண் அடைஞ்சிட்டேன். நீ அடைஞ்சிட்ட உன் பொண்டாட்டி அடைய விடாத உன்னை. சொல்லதுக்கு சாமி என்னத்துக்கு பத்திரிக்கை பைத்துக்காரனா இருந்தாலும் பாடினது ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறாரு அவரு. உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு இல்லை, என்ன மாதிரி ஆளுக்கு பொண்டாட்டி சொன்ன கொளுத்திட்டுவேன். நான் பொண்டாட்டிய என்னை எதிர்த்து போனான். நான் போகிற வழியில் வந்தா வா, இல்லைன்னா உன் வீட்டுக்கு போயிட்டுவேன். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு. அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு 11:30க்கு சாப்பாட்டுக்கு வரேன். வந்து சைக்கிளில் ஸ்டாண்டு போடுறேன். எங்கள் அம்மா பை வச்சுன்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க.
எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கிறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சுக்கினேன் ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது அப்படின்ட்டு. வாசலுக்கு போகிறேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நைனா நான் போயிட்டு வரேன்னாங்க. போயிட்டு வாம்மா அப்படின்ட்டு. எங்கே போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு நான் கேட்கல. போயிட்டு வாம்மான்ட்டேன். உள்ளே போனேன், இன்னொரு பைய எடுத்தேன். எங்கள் பொண்டாட்டி இது போட்டு ஜாக்கெட்டில் பொறுக்கி இன்னொரு பையில் போட்டு இந்தா பையன்னு என்னத்துக்குன்னாங்க. அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாது, போய் நேரு அப்படின்ட்டு. உங்கள் வீட்டுக்கு நீ போய்டு. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுன்னு. அன்றைக்கி பைய எடுத்து வச்சாங்க பாரு. சாவர வரைக்கும் மாமியார் மருமகளும் பெரியவே இல்லை. அதை போய் என்னம்மா சொன்னானோ உன் பொண்டாட்டி இத்த சொன்னா அத்தை சொன்னான்னு இவங்க சொல்லுவாங்க. நான் போய் எங்கே தப்பு தப்புன்னு போட்டு உங்கள் அம்மா இத்த சொன்னா அத்தை சொன்னான்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கூடாதே போயிருப்பாங்க. அது மாதிரி இந்த பொண்டாட்டிங்க இருக்கிறாங்களே, சம்பாதிச்சுன்னு போய் முழுசாக கொடுத்துட்டா உன்னை கடவுள் மாதிரி ஆக்கிடும். என்னத்துக்கு சொன்னான் பதி பக்தின்னு. கணவன் தாண்டா கடவுள்னு நான் பொம்பளைக்கு மொத்தமாக கொடுக்குறிய. எவன் கொடுப்பான்? அப்பா கூட கொடுக்கலையே. அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு போனார், பொண்ணுக்கிட்ட கொடுக்கலையே. அதனால் நீ கொடுக்கும்போது உன்னை எதுலேயும் போக விட மாட்டாங்க. சொல்லு, இது மாதிரி நான் எங்கேயும் விட்டுட்டு ஒன்று போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் என் தலையெடுத்து உங்கள் லேட்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அதெல்லாம் சொல்லிட்டேன். இல்லை உண்மையை சொல்லு, அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். போய் பேசாத. ஆமாம் சார், எல்லாம் சொல்லியாச்சு சார். ஆமாம். அப்படி இருக்கிறப்ப கூட இங்கே பாருங்க, அவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து அசைவம். ஸோ நான் வந்து எப்போ உங்ககிட்ட வந்தோடனே சைவம் மாறிட்டேன். சரி. அப்படி இருக்கப்போ இது எனக்கு பெரிய தொந்தரவு ஆகுது. அவங்க சாப்பிட்டுன்னு போட்டோம்பா, அவங்க சாப்பிட்றத நம்ம ஏன் போய் தடுக்கணும்? இல்லை, அன்றைக்கி செய்கிற அன்றைக்கி நான் ஹோட்டல் தான் சாப்பிட்டு. இல்லை, அவங்க செய்கிற அன்றைக்கி அவங்க செய்து சாப்பிட்டு போட்டோம். உனக்கு ஒரு சோறு போட்டு 2 தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயினே இருந்தே. அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. தொந்தரவு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, முதலுக்கே மோசமாக போயிடும், சோறே இல்லாத போயிடும். அப்புறம் ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னார் பத்ரகிரி, இந்த எங்கன்னா சுதந்திரமா இருந்திருப்பியாடா நீ. அதுதான் சுதந்திரமா இருந்திருப்ப. போய் ஊரா மட்டும் பொண்ணை கூப்பிட்டு வந்து விலங்கு போட்டுக்கினியாடா உனக்கே நீ அப்படின்ட்டு. அதான் உங்க அம்மா அப்பா வைப்பாரு, அப்பா வைப்பாரு. ஏன்னா அவங்க போட்டுக்கினாங்கல்ல, அதே மாதிரி உனக்கு மாட்டி விட்டு போட்டாங்க. ஆனா மாட்டிக்கிறது நல்ல விலங்கா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, முள்ளான விலங்கா இருந்தா குத்திக்கினே இருக்கும். அதனால சொல்றாரு, பெண்டாட்டி பெருமில்லைங்க பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னாரு. எப்போ நீ ஒத்த கயிற்றுல தாலியை காட்டினியோ நீ சாவர வரைக்கும் உனக்கு தண்டனை தாண்டான்ட்டான். அதனால என்ன பண்றது, உன் தலையெழுத்து அப்படி ஆகிப்போச்சு, அப்படியே சமாளிச்சுன்னு போ. இங்கேருந்து உபதேசம் வாங்கின்னு போனான் ஒருத்தன், சேலத்துக்காரன். உள்ளே போய் உட்காந்து பாடம் பண்ணானோ. பொண்டாட்டி அங்கேருந்து வந்துதான், இது மாதிரி உள்ளே போய் கதவு முன்னா நான் எங்கள் அப்பா வீட்டில் போய் கதவு மூடுவேன் நீச்சான். இப்போ அதான் சொல்லிங்கிறாங்க, எங்கள் அம்மா அமிச்சிடுப்பா, தொந்தரவு கிடையாது உனக்கு ஓய்ஞ்சிடுறா. இதோட அப்பா அம்மா போட்ட விலங்க ஒடிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ. பெரிய கும்பலோட 4 பஸ் எடுத்துன்னு வந்துடுவாங்க சார், அதுக்காக பயப்படுறாங்க. அதான் பயந்துக்கினே தான் வாழணும், வேற என்ன பண்ணுற, உன் விதி அது தான், ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு நீ முன்னாடியே எழுதினோன்ட்ட, நான் இந்த பொம்பளை கையில் இப்படி லோல் பட்டு தான் சாகணுன்ட்டு. ஓ அதுதான் சாமி, பேச்சு கூட தழுகுது இல்லை. போன போது விடு, போன வரைக்கும் அந்த வரைக்கும் லாபம்ட்டு போயினாரு. அப்புறம் சாமி ஒன்று, தாயை சிறந்த கோவில் தந்தை சொல்மிக்கு மந்திரம் சொல்லிக்கிறாங்க சாமி. சொல்லி இருக்கிறாங்க, எவன் கேட்டவன்? கேட்டவனை காட்டு பார்க்கலாம். இல்லை கேட்டவன் இருக்காங்க சாமி. ஒரு சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பயங்கரமாக இருக்கிறாங்க. சரி. பிள்ளை வந்து ரொம்ப அவ்வளோ தங்கமாக இருக்கிறான். சரி. அப்படி இருக்கு, அவங்களுக்கு இது இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து செட் ஆகுமா? ஏற்கனவே நான் எத்தனை வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு கெட்டவன் உனக்கு பிறக்கிற புள்ள இது நல்ல புள்ளையா பிறக்கும், ஒரு நல்லவனுக்கு துர்மார்க்கமான புள்ளையா பிறக்கணும். இது பிறப்பினுடைய ரகசியம். புள்ளன்றீங்க, புள்ளன்றது வீடு தான். இப்போ 4 வீடுக்கு குர்த்தனம் கட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் குர்த்தனம் இருப்பாங்க. அந்த குர்த்தனங்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. வீடு உந்துனால நீ நினைக்கிற மாதிரியே வாழ மாட்டாங்க அவங்க, இல்லையா? அது மாதிரி என் புள்ள என் பொண்ணுன்றமே குர்த்தனம் விட்டு வச்சுக்கிறோம். அதில் வந்துக்கிறோம் எவனோ எவ்வளோ, அப்படிதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்வாங்க. அதனால பாட்டுங்கள்லாம் நல்லா தான் சொல்லிக்கிறாங்க, உண்மையை சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட கேட்கறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா மோசமான அம்மாங்க, என் பொண்டாட்டி பேச்சை கேட்கக்கூடாதுன்றாங்க அப்படின்றான் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் தொல்லை குத்துக்குனேங்கிறாங்க, என் பொண்டாட்டி பேச்சை நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றான். இதில் யார் சொல்கிறது சரி? ஊரா முட்டை பொண்ணை கட்டிட்டு கேட்க மாட்டேன் நான் நியாயமா சொல்லு? அதனால உலகம்ன்றது எல்லாமே இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னே இருக்கணும். அதனால இதுவும் போகும், ஒரு நாளைக்கு இதுவும் மாறிடும், எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ட்டு போயினேரு. நீ இவ்வளோண்டு குழந்தையா பிறந்தில்ல, இப்போ தாடி மீசெல்லாம் நடிச்சு போய்க்கிற, அப்போ வளர்ந்துட்ட மாறி போச்சு இல்லை அந்த இளமை. அப்படி எல்லாம் உலகத்தில் வந்தது எல்லாமே மாறிடும், மனைவியும் மாறிடுவான்.